of Old English period of literature, author and its legacy. Introduction to Old English period, it spans from 650 to 1100 AD. இதுதான் earliest phase of English literature. Language was heavily influenced by Germanic roots. Germanic rootsனா யார்? Anglo-Saxon Jutes. இவங்களுடைய லாங்குவேஜ் தான் அதுக்கப்புறம் இங்கிலீஷாக மாறுது. Characterized by alliterative verse and oral tradition. அப்போதைக்கு alliterative verses யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போயம்ஸ் தான் எழுத ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஓரல் ட்ரெடிஷன்னா என்னென்னா வாய் வார்த்தையாக சொன்ன கதைகள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. Latin influence due to Christianization. அதுக்கப்புறம் எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கேட்மனுடைய ஹிம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் போயம். இதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் கிறிஸ்டியன்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது மேஜர் தீம்ஸ் அண்ட் ஜானர்ஸ் என்னென்ன? எபிக் போயட்ரி, ஹீரோயிக் டேல்ஸ் லைக் பியோவுல்ஃப். நமக்கு தெரியும் பியோவுல்ஃப் தான் ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர். பியோவுல்ஃப் அப்படிங்கிற கேரக்டருடைய ஹீரோயிக் டேல்ஸாக தான் இது இருக்குது. இது யார் எழுதுனான்னு இப்போ வரைக்கும் தெரியாது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் இஸ் கேட்மன்ஸ் ஹிம். ஹிம் அப்படின்னா பாட்டு. இது எப்போ வந்திருக்கு? லேட் 7th century, மேபி 670 வந்திருக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் போம். அடுத்தது எலிஜிஸ். எலிஜிஸ்னால் ஒன்றும் இல்லை, சேட் போயம். ரெஃப்ளெக்டிவ் போயம்ஸ் ஆன் லாஸ் அண்ட் எக்ஸைல் அதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிலீஜியஸ் ரைட்டிங்ஸ், கிறிஸ்டியன் தீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் இருக்கக்கூடிய, அப்போதைக்கு மோஸ்ட்லி கிறிஸ்டியன் தீம்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாகவும் செர்மன், இதுவும் ரிலீஜியஸ் தீம் தான் திரும்பி வருது. அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் மேஜர் தீம்ஸ் அண்ட் ஜானர்ஸ் இருக்குது. அண்ட் தென் தெர் இஸ் கீ ஒர்க்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். பியோவுல்ஃப் ஏற்கனவே பார்த்த மாதிரி அனானிமஸ் யார் எழுதுனான்னு நமக்கு தெரியாது. ஓல்டஸ்ட் சர்வைவிங் ஜெர்மானிக் லாங் எப்பிக் இதுதான் வந்து பியோவுல்ஃப்ங்கிற கேரக்டருடைய ஹீரோயிக் தீம்ஸ் எல்லாம் பற்றி அவங்க என்னென்ன சாகசம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் இருக்கும். அடுத்தது தி வாண்டரர், இதுவும் யார் எழுதுனான்னு தெரியாது. இது ஒரு எலிஜிக் போயம் தான், அதாவது சேட் போயம், எக்ஸைல் லாஸ் பற்றி கொடுக்கறது. தி சீஃபாரர், இதுவும் அனானிமஸ் போயம் ஆன் ஹார்ட்ஷிப் அண்ட் ஃபெய்த். சில தீம்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க. த ட்ரீம் ஆஃப் தி ரூட் அப்படிங்கிறது ஒரு அனானிமஸ் போயம் தான். இது மேபி கைன் உல்ஃப் எழுதியிருக்கலாம், இப்போ வரைக்கும் கரெக்டாக தெரியாது. இது ஒரு ரிலீஜியஸ் விஷன் அண்ட் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன். க்ரூசிஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அதுதான் இது. ரூட் அப்படின்னா கிராஸு. இது வந்து ஒரு இமேஜரியாக இருக்கும். ஒரு மரம் வந்து எப்படி வந்து ஒரு சிலுவையாக மாறி அது எப்படி ஜீசஸை தாங்குகிற அளவுக்கு ஒரு சிலுவையாக ஆகுது அப்படிங்கிறத பற்றி அந்த ட்ரீம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிற ஒர்க்கில் இருக்கும். அண்ட் தி பேட்டில் ஆஃப் மால்டன் அப்படிங்கிறது ஒரு அனானிமஸ் ஒர்க்கு, ஹீரோயிக் போயம். அதுவும் வந்து ஆங்கிலோ சாக்சன் வேலர்னா பிரேவரி பற்றினது. மோஸ்ட்லி ரிலீஜியஸ் அண்ட் பிரேவரி தீம்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சேட் போயம்ஸும் இருக்குது. அண்ட் தென் ப்ரோஸ் ஆத்தர்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதில் கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட் ரொம்ப முக்கியம். இவர் வந்து எஜுகேஷன் லிட்ரஸியை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. லாட்டின் ஒர்க்ஸை ஓல்டு இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ் தான். லாட்டின் ஒர்க்ஸை ஓல்டு இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் எல்ஃப்ரிக் ஆஃப் ஏன்ஷியம் நோன் ஃபார் ஹோமிலிஸ் அண்ட் ரிலீஜியஸ். ஹோமிலிங்கிறது ஒரு சர்மன் மாதிரி, அதுவும் ரிலீஜியஸ் ரைட்டிங் தான். அடுத்து உல்ஃப்ஸ்டன்ங்கிற ரைட்டர் ஃபேமஸ் ஃபார் சர்மோ லியூபி அட் ஆங்க்லோஸ், அட்ரஸ்டு மாரல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரைட்டிங்ஸ் வந்து லாட்டின் ஒர்க்ஸ் எல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பெல்லிங்ஸ் வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அண்ட் தென் லிட்ரரி சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். என்னென்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் லிட்ரரி ட்ரெடிஷன். இதுக்கப்புறம் எப்படி வந்து ஓரலை வந்து ரைட்டிங் ஃபார்மில் கொண்டு வந்து ஓல்டு இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி ஓல்டு இங்கிலீஷ் தான் அடுத்தடுத்து வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து ஆங்கிலோ சாக்சன் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியானதாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி ரிலீஜனை பின்பற்றிருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதனால் இது அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இயர்லி கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருந்தது அப்படிங்கிறத சொல்லுது. திரும்பி என்னென்னா கொஞ்சம் லிட்ரரி ஒர்க்ஸை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். என்னென்ன? ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து கேட்மனுடைய ஹிம். அது வந்து லேட் 7th century, 670 மேபி வந்திருக்கலாம். அது ரிலீஜியஸ் தீம் தான். ஹிம்னா பாட்டு. பியோவுல்ஃப், அதுவும் வந்து யார் எழுதுனான்னு தெரியாது, அனானிமஸ். பட் இட் இஸ் அ லாங் எப்பிக். த வாண்டரர், தி சீஃபாரர், இதெல்லாம் வந்து போயம்ஸ். இதுவும் யார் எழுதுனான்னு தெரியாது. அடுத்தது ட்ரீம் ஆஃப் தி ரூட் அப்படிங்கிற அனானிமஸ் போம் பற்றி சொன்னேன். மேபி கைன் உல்ஃப் எழுதியிருக்கலாம். அண்ட் தி பேட்டில் ஆஃப் மால்டன், அது ஒரு ஹீரோயிக் போயம், வேலர் பற்றினது. அப்புறம் ப்ரோஸ் ஆத்தர் 2 பேர் தான் சொன்னேன், கிங் ஆல்ஃப்ரட் தி கிரேட், உல்ஃப்ஸ்டன், இவங்க 2 பேர்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஓவர்வியூ தான். ஓல்டு இங்கிலீஷ் ஒர்க்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னாலோ இல்லை நெட் எக்ஸாமுக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்னாலோ டூ கமெண்ட் அண்ட் தேங்க்யூ.